திமுக அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல, அப்பலாம் வாக்கு கேட்க போறாங்க. திமுக எம்எல்ஏ எல்லாம் வாக்கு கேட்க போறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, நீங்க 5 வருஷம் என்ன பண்ணீங்கன்னு நீங்க இப்ப வந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ற மாரி எல்லாரையும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. டைரக்ட் அடிக்கிறாங்கப்பா. பாத்தீங்களா நீங்க? எல்லா இடத்துலயும் கனிமொழி எல்லாம் நல்லா கேக்குறாங்க. அதுக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏ வரும்போதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வியில துண்ட காணோம் துணிய காணோம்னு போறாங்க. சில தொகுதியில நல்லா பாருங்க, ஒரு தொகுதியில உள்ளே வரக்கூடாதுன்ட்டான். இந்த தொகுதிக்குள்ள நீ வரக்கூடாது. நீ வேற எங்க வேணா போய் ஓட்டு கேளுன்னு சொல்லி அடிச்சு தடுத்துட்டாங்க. இன்னும் இவங்க எப்படிலாம் கேவலப்படுறாங்கன்னு தெரியுமா? கட்டாயப்படி ஒரு சின்ன பையலுக்கு துண்டு போட போறான். அவன் செஞ்சான் ஒரு சம்பவம். தரமான ஏய் நான் டிவிக்கே தம்மா துண்டு புள்ள. அதாவது தளபதி விஜயோட இம்பாக்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷனையும் கையில கொண்டு வந்து சேர்த்துருச்சு அவர்கிட்ட. அதான் எனக்கு தெரிஞ்சு அதான் திமுக பயமே என்ன. செம்ம அடுத்த ஜெனரேஷன் இவர் வந்து இழுக்கிறாரு. நமக்கு இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி நினைச்சிட்டாங்களோ. அடுத்த ஜெனரேஷனை எதுக்குள்ள சிக்க வச்சிருக்காங்க? சாதிய பாகுபாட்டுக்குள்ள. ஸ்கூலுங்களுக்கு வெட்டிட்டு சுத்தினாங்கல்ல, நல்லா படிச்சா வெட்டினானுங்கல்ல, போதை பழக்கம். ஒரு 15 வயசு சிறுமி வந்து அந்த போதையில வந்து நான் தான் கஞ்சா வித்தேன்னு சொன்னது. அப்போ அடுத்த தலைமுறை இவன் எங்கிட்டு கொண்டு போறான்? இவர் எந்த பக்கம் கொண்டு வரான்னு பார்க்கும்பொழுது ஒரு அச்சம் ஏற்படுது. அவன் அத்தனை பேர் தான் தில்லா சொன்னான் பாரு. நான் டிவிக்கு என் கொடி உன் கொடி எனக்கு போடாத, உன் துண்டை எனக்கு போடாதனால அங்கதான் பசங்க கெத்து. தம்பி நான் பிரச்சாரத்துக்கு போறோம்ல, ஆமா, கூட்டமா மொத்தமா என்ன சொல்றாங்க? நீங்க போறீங்களா? என்ன சொல்றாங்க? ஐயோ, ஒரு அந்தந்த தெருங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, இப்ப நான் எக்மோரா இருக்கட்டும், டி நகர் தொகுதிக்கு போயிருந்தேன். அதுல ஒரு தெருவுக்கு ஒரு 10-20 பசங்க இருக்குதுங்க, வாண்டுங்க. எல்லாம் அவ்வளோ ஒன்னா வந்துகிட்டு தளபதி தளபதி தளபதினு கத்துதுங்க. விசில் சின்ன தான் ஓட்டு போடுவோன்னு சொல்ற. நான் கேட்கிறேன், விசிலுக்கு தான் ஓட்டு போட சொல்லி அம்மாட்ட சொல்லியிருக்கோன்ட்டு மொத்தமா கேங் சேர்ந்துட்டாங்க. 2 பேருக்கு தான் போட்டி. குழந்தைங்க சொல்லுதுங்க, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு கோரஸ் சாங்கு தம்பி. சரி அண்ணா கோரஸா ஒரு பாட்டு பாட்டுமான்னாங்க. பாடுங்க ராஜா அப்படின்னு. ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி நாங்க பாரு. நாங்க உண்மையாவே நாங்க விழுந்து சிரிச்சோம். என் அண்ணன் பொண்ணு சொல்லுதுன்னு அத 3வது படிக்கிற புள்ள அத சொல்லு. அப்போ குழந்தைகள் வரைக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினால என்ன தளபதி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்கல்ல. இந்த மாற்றம் தான். 2 விஷயம். நல்லா படிச்சா தளபதி கையில வந்து தங்கம் வைரன்னு வாங்கலாம், அவரை பார்க்கலான்ற ஒரு உத்வேகமும், அரசியலை வந்து ஒரு துறையா தேர்ந்தெடுக்க சொன்னதும், அடுத்த தலைமுறை பிள்ளைகளை தன் வசப்படுத்திட்டாரு. யங்ஸ்டர்ஸ் முதல் தரப்பு வாக்காளர்களை வந்து தன் வசப்படுத்தி வச்சிருக்கிறாரு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் ஓட்டு போட திரண்டு வரான். இதே போல தமிழ்நாட்டில் ஹிஸ்டரியிலே பதிவாகாத ஓட்டு இந்த முறை பதிவாகும். எழுதி வச்சுக்கோங்க. ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் இருக்கும் ஓட் பேங்கிங்கில். அதாவது எவ்வளோ பெரிய வல்லுநர்களும் கணிக்க முடியாத தேர்தலாக தான் இருக்குது. ஸோ தளபதி வந்து பேசலன்றதுலாம் இல்லை. நீ வந்துட்டு போறாசா தமிழ்நாட்டுக்குள்ள, நாங்க பார்த்துக்கிறோம். ஆமா, நான் போற தொகுதியில எந்த சொல்றாங்க, நீங்க எதுக்குன்னு ஓட்டு கேட்டு வேஸ்டா வந்துகிட்டு இருக்கீங்க, நீங்க போங்கண்ணே மத்த தொகுதிக்கு போங்க, நாங்க தளபதி தான் ஓட்டு போடுவோம். எல்லா பேரும் நாங்க தளபதி ஓட்டு போடுவோம் போங்கண்ணா, அப்ப நாங்க எங்க பேசுறது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த ஒரு சிக்கல் ஏற்பட்டது. மக்கள் ரெடி ஆயிட்டாங்கல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர. ஆப்வியஸ்லி தம்பி, திமுக நீ எவ்வளவு பணம் செலவு பண்ணி என்ன வேணா பண்ணு, 10 காசுக்கு பிரச்சனை பண்ணாது. அப்ப இந்த யூடியூப்ல வர ஸ்டாலின் வரட்டும், தமிழ்நாடு வரட்டும்லாம் யூடியூப்க்கு வருமானம் அவ்வளவுதான். அவ்வளவுதான்.